சூரா அல்-காஃப் 15வது வசனம். எங்கள் சமூகத்தாராகிய அவர்கள் அவனை அன்றி வேறு நாயினை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவற்றின் மீது தெளிவான அத்தாட்சியை கொண்டு வர வேண்டாமா? ஆகவே அல்லாவின் மீது பொய்யாக இட்டுக்கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் என்றும் கூறினார்கள். இந்த வசனம் குறிப்பாக இன்றைய நவீன இறையாண்மையற்ற உலகம் எதை உருவாக்கியுள்ளதோ அதையே குறிக்கிறது. உதாரணத்திற்கு, இந்த நவீன இணை கற்பிக்கும் உலகமானது தனக்கென்று தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொண்டு ஆட்சியையும் அதிகாரத்தையும் சட்டத்தையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கியதை ஹலாலாக்கி கொண்டிருக்கிறது. உதாரணமாக, சூதாட்டத்தை அல்லாஹ் ஹராமாக்கி உள்ளான். ஆனால் இவர்கள் அதை ஹலாலாக்கி கொண்டது மட்டுமல்லாமல் அதனை இந்த அரசாங்கமே ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய அநியாயம், முட்டாள்தனமாகும். சூரா அல்-காஃபை படிக்கும் ஒவ்வொரு முஸ்லீமான இளைஞர்கள் மிகவும் உற்சாகம் அடைவார்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-காஃபில் கூறப்பட்டுள்ள இளைஞர்களை இக்காலத்து இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக கூறி உற்சாகத்தை அதிகமாக்குகிறான். அவர்களோ தங்கள் இறைவனின் மீது உள்ள அசாதாரணமான நம்பிக்கையை எந்த நிலையிலும் இழக்கவே இல்லை. மாறாக இவர்களின் ஈமானை சீர்குலைக்க நினைக்கும் அந்த இறையாண்மையற்ற ஊரார்களின் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி கொண்டார்கள். அதன் விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் ஈமானை மென்மேலும் உறுதிப்படுத்தினான்.